எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் ரிஜாய் தாமஸ். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம இந்த ஸ்ரீனிவாசபுரத்துல எவ்வளவு வீட்டுல பாதுகாப்பு இருக்கு? சிசிடிவி கேமரா எவ்வளவு வீட்டுல இருக்கு? ஆஃப் பண்ணலாமா? ஆக்சுவலி நீங்க ஏன் அப்படி யோசிக்கல? நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல ஏன் பாதுகாப்பு இல்லாம நமக்கு எப்படி வாழ முடியும்? நம்மளெல்லாம் என்ன யோசிக்கணும்னு தெரியுமா? நம்மட வீட்டுல பென்ஸ் கார் இல்ல, நம்மட வீட்டுல BMW இல்ல, நம்மட வீட்டுல கோல்டு இல்ல, நம்மட வீட்டுல எக்ஸ்பென்சிவான பொருள் இல்லாததுனால நம்ம வீட்டுல எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? நம்ம எதுக்காக சிசிடிவி வைக்கணும்? அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டே இருக்க. ஆனா அண்ணா நான் சொல்றேன், நம்ம இடத்துக்கு நம்ம ஸ்ரீனிவாசபுரத்துக்கு நமக்கு ஒரு மாற்றம் வரணும்னா முக்கியமா வருது பாதுகாப்பு. எல்லா வீட்டிலுமே பல்பு மாறி பாதுகாப்பு வந்தே ஆகணும். ரொம்ப நன்றி. இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு வரேன். ஆனா அப்பெல்லாம் எங்களுக்கு சேஃபாக இருந்தது. இப்போ நிறைய நைட்டு பாட்டிலு எல்லாம் தூக்கி போட்டு கேம் விளாண்டுருப்பார்ல. செக்யூர் கேம் என்ற தனியார் நிறுவனம் எங்கள் நகரத்தை பாதுகாப்போம் என்ற உலகளாவிய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களுக்கு உலகத்தரமான 10,000 சிசிடிவி கேமராக்களை இலவசமா இன்ஸ்டால் செஞ்சு தரும். இந்த பிரச்சாரத்தின் நோக்கமே மக்கள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கத்தான். குறிப்பா பெண்களின் பொருளாதாரம் மற்றும் குழந்தைகளின் சமூக நலன் கருதி ஒரு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதற்கும் சமூக மேம்பாட்டுக்காகவும் இந்த இலவச சிசிடிவி கேமரா திட்டத்தை தொடங்கியிருக்கோம். இந்தியா முழுவதும் நகர்ப்புறம் மற்றும் கிராமங்களில் சின்ன சின்ன மைக்ரோ பாதுகாப்பு மண்டலங்களை உருவாக்குவதே இந்த நிறுவனத்தின் இலக்கு. சார், இந்த சந்தில் கேமரா போட்டு அந்த ரவுடி பசங்க, கஞ்சா அடிக்கிற பசங்க யாரும் வருதில்ல. இன்னும் வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு சைக்கிள் கொல்ல போவோம். இப்போ கொல்ல போகிறதுல ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது சார். இப்போ நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சந்துக்கு நல்லா இருக்குது. அது இன்னும் ரொம்ப கஞ்சா அச்சிக்கின்னு கத்திக்கின்னு கொண்டுன்னு வருவாங்க. இப்போ அந்த சவுண்டே இல்லை. இப்போ அந்த சந்திர கேமரா போட்டதுக்கு நான் சந்திரகுருவங்கெல்லாம் என்கிட்ட நான் யார் போட்டது கேட்டாங்க. இதுமாரி சொன்னதுக்கு இப்போ எங்களுக்கு கேமரா போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்போ ஒரு சந்திர 10 பசங்க வருவாங்க. இப்போ வர்றது கிடையாது யாருமே. இப்போ சந்தில் இப்போ எந்த சண்டே கிடையாது. சீனிவாசபுரத்தில் நான் லாஸ்ட் வரைக்கும் 1ஆம் நம்பர் இருந்து இப்போ 138 வரைக்கும் போட்டு நல்லா இருக்குது. இந்த கேமரா போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப என்ன திருடு போனாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இந்த கேமரா இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்குது. ஸோ இந்த சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாத இருந்தது இவ்வளோ நாளாக. இப்போ என்ன நடக்குது இதனால எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த கேமரா போட்டு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் முரளி. இப்போ கேமரா இப்போ புதுசாக போட்டுக்கிறாங்க. இது முன்னே போகிறதுக்கு முன்னே நிறைய திருடு போவோம் கொல்ல போய். இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் அவ்வளோ இது போல் கேமரா போட போய் கொஞ்சம் பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க மாட்டிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கேமரா போட்டு நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. இல்லை, இந்த கேமரா இருக்கிறதுனால நிறைய பசங்க திருட்டு பசங்க வரோம், கெஞ்சா அடிக்கிறது, இந்த சாராயம் விற்கிறது, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கேமரா போட்டு கொடுத்துக்கு நிறுவனத்துக்கு நன்றி. ஆனால் இந்த கேமரா இல்லாத போது நிறைய அநியாயம் நடக்கும். சந்தா பயந்துன்னு இருக்கணும். இப்போ பயம் இல்லாத இருக்கிறோம். ரொம்ப நன்றி கேமரா போட்டவங்களுக்கு. கேமரா போட்டதுன்னா ஊருக்கும் நன்மை இருக்குது சார், பொதுமக்களுக்கும் நன்மை இருக்குது. ஒரு வீடுகளில் பொருளுங்க வைக்கிறாங்க, இந்த பொருளுங்க காணாது போதுன்னு சொல்கிறாங்க கேமரா. அதனால் எங்களுக்கு இந்த கேமரானால எல்லா தகையும் இப்போ கொஞ்சம் பயம் வந்துடுது மக்களுக்கு. திருடனுக்கெல்லாம் பயம் வந்துடும். என்னடா கேமரா போட்டாங்களா, என்னடா அதுன்னு எல்லாம் கேட்குறாங்க. சந்து முந்தெல்லாம் போட்டவொடனே பயப்படுறாங்க. இந்த கேமரா போட்டோன்னே ஒரு 10 இடத்துல பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ நன்மை இது. இதனால் நமக்கு மக்களுக்கும் நன்மை, வீடில் இருக்கிறவங்களுக்கும் நன்மை, குழந்தைங்களுக்கும் நன்மை. செக்யூர் அவசியட்டிக்கு நன்றி. இப்போ நம்ம கேமரா போட்டாங்க சார். இங்கே போட்டதுலேருந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி இருந்தது. சண்டை கண்டமாக இருந்தது, ஒரே பிரச்சனை, போகிற பசங்க கலடா பண்ணின்னு. இப்போ போட்டதுனால நம்ம நல்ல ஒரு சேஃப்டி நல்லா இருக்குது. இதனால் நன்றி இந்த நிறுவனத்துக்கு. என் பேர் முகமது அஸ்மத்துல்லா. நான் கிட்டத்தட்ட 73 பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேமரா போடுறதுக்கு வரைக்கும் நிறைய நிறைய பிரச்சனைகள், நிறைய தொடர்பு. நான்லாம் கிட்டத்தட்ட 2000லேருந்து வண்டி ஓட்டுறேன். எனக்கே நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன்.
எது போய் சொன்னாலும் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, சாட்சி இல்லை, ப்ரூஃப் இல்லை அப்படின்வாங்க. நான் சொல்லி பார்த்தேன், கேட்டு பார்த்துட்டேன். அதே போல் நிறைய திருட்டுகள் இந்த ஏரியாவில், ட்ரிங்க்ஸு ஓவரு, இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கஞ்சா கடத்தலில் கிட்டன்னு சொல்லி நிறைய பேர் அடி வாங்கியிருக்கு. ஆனால் இந்த எல்லாம் பிஃபோர் பார்த்திங்கன்னா கேமரா போடுறதுக்கு முன்னாடி. இப்போது இந்த ஒரு 1 மந்த்தாக அந்த கேமரா போட்ட பிறகு ஆல்வேஸ் நல்லாயிருக்கு, கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். என்னோடய வண்டி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா, சேஃபாக இருக்குது. மற்ற இடத்துலையும் நான் கேட்டதுக்கு கேமரா போட்டதுனால நிறைய சேஃபாக இருக்குது அப்படின்றாங்க. அதனால் கேமரா போட்ட செக்யூர் கம்பெனிக்கு வாழ்த்துக்கள், நன்றி, மேலும் மேலும் வளர்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எமில் ஜோஸ். நான் இங்கே பட்டினப்பாக்கத்தில் ஸ்ரீனிவாசபுரம் செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயினோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கிற இடத்துல இருக்கேன். நம்ம வந்து செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயினுக்கு ஆப்ரேஷன்ஸ் சீஃபாக இருக்கேன். இங்கே வந்து நம்ம செக்யூர் அவர் சிட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சென்னையில் பண்ணியிருக்கேன். அது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு அரவுண்ட் 3000 வீடுகளுக்கு பாதுகாப்பு வந்திருக்கேன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். We are ready to contribute this 10,000 camera. Who are not capable to buy? Who never think about the security? பாதுகாப்பு கோல்டுக்கு இல்ல, பாதுகாப்பு பென்ஸ் BMW காருக்கு இல்ல, பாதுகாப்பு லக்ஸுரிக்கு இல்ல. நம்ம ஊரில வீடு இல்லாதவர், தனி ரோட்டில கிடக்கிறவர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ண சின்ன சின்ன குழந்தை, அந்த மக்களுக்கு தான் பாதுகாப்பு கிடைக்கணும். You can occupy 10,000 cameras in Chennai.